ஸ்லோகத்தின் இனிமையிலோ அல்லது அதை பாராயணம் செய்பவரின் குரலிலோ ராகத்திலோ லயிப்பதை விட அச்லோகத்தின் அர்த்த புஷ்டியில் நாம் ஆழ வேண்டும். அப்பொழுதுதான் அதை கேட்டதன் முழு பலன் நமக்கு கிடைக்கும். ஸ்ரீமத் பாகவதத்தில் மொத்தம் 18,000 ஸ்லோகங்கள் உள்ளது. அதில் மிகவும் முக்கியமானது வாசுதேவ பராவேதா என்ற இந்த ஸ்லோகம்தான். காரணம், பகவானின் பல்வேறு அவதாரங்கள் பாகவதத்தில் வர்ணிக்கப்பட்டிருந்தாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உண்மையான நிலையை இந்த ஸ்லோகம் மிகவும் ஆணித்தரமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. வாசுதேவன் என்றால் வசுதேவரின் மைந்தனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்று பொருள். அனைத்து ஜீவராசிகளின் ஹிருதயத்தில் வாசம் செய்பவர் என்றும் பொருள்படலாம். வாசுதேவ பராவேதா, வாசுதேவனாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை அறிவதே வேதத்தின் இறுதி இலக்கு. வாசுதேவ பராமகாஹா, வாசுதேவனை திருப்தி செய்வதே அனைத்து யாக சடங்குகளின் முழு பலன். வாசுதேவ பராயோகா, வாசுதேவனை அடைவதே அனைத்து யோகங்களிலும் இறுதி முடிவு. வாசுதேவ பராக்ரியாஹா, அனைத்து கிரியைகளிலும் உண்மையான பலனை கொடுப்பவன் பகவான் வாசுதேவனே. வாசுதேவ பரம் ஞானம், வாசுதேவனே அனைத்திற்கும் மூலம் என்பதை அறிவதே உயர்ந்த ஞானம். வாசுதேவ பரம் தபாஹா, வாசுதேவனின் அன்பிற்கு பாத்திரமாவதே அனைத்து தவத்திலும் உயர்ந்த தவம். வாசுதேவ பரோ தர்மா, வாசுதேவனுக்கு பக்தி செய்வதே அனைத்து ஜீவராசிகளுக்கும் மிக உயர்ந்த தர்மம். வாசுதேவ பராகதிஹி, வாசுதேவனே நம் அனைவருக்கும் பூரணமான கதி, அடைக்கலம். எனவே அவரை சரணடைந்து பக்தி செய்து உங்கள் வாழ்க்கையை புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சுகதேவர் இந்த பாகவத ஸ்லோகத்தின் மூலம் நமக்கு உபதேசிக்கிறார்.